பிரைஸ் லார்ட். புதுசாக வந்திருக்கிற அனைத்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு சகோதரமார்களுக்காக தேவனை துதிக்கிற ஆயிரமாய் லட்சமாய் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த காலையில் ஒரு விஷயத்த ஆண்டவர் என்னோடு உணர்த்திட்டே இருந்தது. பழைய ஏற்பாடு நாட்களில் பலிபிடங்களில் அந்த தகன பலியை வைப்பாங்க. இந்த தகன பலி சுற்றமா எரிய வேண்டும். தேவனிடத்தில் வைக்கிற உகந்த வாசனை இருக்கிற பலிபிடத்தில் வைக்கிற அந்த பலி முற்றிலுமா எரிந்து அது சாம்பலாய் அது அப்படியே புகையாய் போய் தேவ சமூகத்தில் போகுன்னு வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாடு நாட்கள்ல. இந்த புதிய ஏற்பாடு நாட்கள்ல உகந்த வாசனையாக பலிபிடத்தில் வைக்கிற இன்னைக்கு அநேகர் பலிபிடத்திலிருந்து எழுந்து ஓடுகிறதை பார்க்கிறேன். தேவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கண்களையும் இருதயத்தையும் உலகத்தினுடைய எல்லாத்தையும் வெறுத்து நாம் சிலுவை சுமக்கன்னு சொல்ற அநேகர் பலிபிடங்களிலிருந்து பாதி வேக்காடா அரை வேக்காடா எழுந்து ஓடுகிறதை காண்கிற. இன்னைக்கு பாதி வெந்த நிலைமையில பாதி வேகாத ஒரு நிலைமையில அநேகர் தேவ பிள்ளைகள் இருக்கிறதை காண்கிற. ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி இல்லாத அநேகரை காண்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களா இருக்கபடியினாலே நம்முடைய பலிபிடத்திலே சுற்றிலுமாய் எரிகிற நம்முடைய பலியான நம்ம தேவனுக்கு கொடுக்கிற நம்மளை பலிபிடத்துல வைத்து விட்டா சுத்தமாய் சுத்திரிக்கப்பட வேண்டும். சுயம் சாக வேண்டும். கோவம், வைராக்கியம், கசப்பு, ஜாதி வெறி, காம சிந்தனைகள், இச்சைகள், உலகத்தினுடைய பாவ எண்ணங்கள், சினிமா படங்கள், சினிமா மோகங்கள், காதல்கள், இந்த மாதிரி நாடகங்கள், இது மாதிரி பல காரியங்கள் இன்னைக்கு பலிபிடங்கள்ல ஏறுகிற பலி ஆடுகளுக்குள்ள இன்னைக்கு இருக்குது. பாதி வெந்து பாதி வேகாத ஒரு நிலைமையில இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறதை காண்கிற. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. ஒரு மனிதன் ஒரு தேவனுக்காக பலி ஆடாய் மேலே வரும்போது, அவன் பலி செலுத்தப்படுகிற ஒரு ஆடாய் மாறும் போது முற்றிலுமாக உகந்த வாசனை எரிந்தாதான் அது மகிமையா இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய நிலைமை ரெண்டு விதமான வாழ்க்கை. ஒண்ணு மாம்ச ரீதியான வாழ்க்கை, ஒண்ணு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆலயத்துக்கு வந்தா ஆவிக்குரிய வாழ்க்கை, உலகத்துக்கு போனா உலகத்துக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க? இந்த செய்தி கேட்டு கொண்டிருக்கிற நீங்க யாரா இருக்கிறீங்க? ஆவிக்குரியவர்களா இருக்கிறீங்களா, இல்ல மாம்சக்குரியவர்களா இருக்கிறீங்களா? இன்னைக்கு உலகத்துல அநேகருடைய வாழ்க்கை எங்க போனாலும் அங்க என்ன இருக்குதோ அதே போல மாறிக்கொண்டு வராங்க. உலகத்துல ஒரு துர்மார்க்கம் இருந்தா அங்க போய் துர்மார்க்கம் நடந்து கொள்கிறாங்க. இல்ல அவங்கள போல கொஞ்ச நேரம் இருந்தா அவங்கள மாதிரி மாறிடுறாங்க. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா சுட்டரிக்கப்படுகிற பலிபிடத்துல முற்றிலுமா எரிக்கப்படுகிற சுயம் செத்து தேவனுக்காக அவன் நான் வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். நான் வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். கிறிஸ்து வாழ்ந்தா நம்ம மற்றவங்களுக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு சாட்சியாக நம்ம அவங்கள என்ன பண்ணணுங்க, நம்ம போகும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த சாட்சி, நமக்குள்ள இருக்கிற தேவ மகிமை, நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய அக்கினி, நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள கிரியை செய்யணும். அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தரணும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்கள் சீக்கிரமான ஆண்டோட வருகை இருக்குது. அதனால உங்களுடைய இருதயத்தை, சிந்தனையை பாதி கத்தர் கொடுக்காதீங்க. என்னைக்குமே சொல்லுகிற பாதி கத்தர் விரும்பல. முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு தேவனுக்கு கொடுக்கறதா கத்தர் விரும்புகிறார். நீங்க யோசித்து பாருங்க. உங்களுக்கு நீங்க உங்களுக்கு யாராவது கொடுக்குறாங்கன்னா ஒரு பாதி, ஒரு காசு தான் சொல்லணும். காசு கொடுத்தா பாதி நோட்டை கிழிச்சு கொடுத்தா அந்த நோட்டு செல்லுமா? செல்லாது. அது போலதான் இன்னைக்கு அநேகர் பாதி இயேசு கொடுத்துட்டு பாதி உலகத்தை கொடுக்குறாங்க. எனக்கு இயேசு வேண்டும், உலகம் வேண்டும், சினிமா வேண்டும், இயேசு வேணும், நடிகர் வேண்டும், இயேசு வேண்டும், உலகத்தோட இச்சை வேணும், இயேசு வேண்டும், எல்லாம் வேண்டும், இயேசு வேண்டும் நினைக்கிறாங்க. இல்ல, இயேசுவை வேணும்னா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நம்ம நடக்கணும்னு சொல்லிதான் அந்த வேதம் சொல்லுது. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமுள்ள வாழ்க்கை மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிற உண்மை உத்தமர்களாக வாழ வேண்டும். ஏன்னா கடைசி நாட்களிலே கற்பிரியர்களாகவும் கடைசி நாட்களிலே இச்சை அடக்கமில்லாதவர்களும் இன்னைக்கு எழும்புறதை பார்க்கிறோம். தேவ ஜானமே இன்னைக்கு நிறைய எழும்புது. இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளை மற்றவர்களை விட அநேக தேவ பிள்ளைகளை பார்க்கும் போது வருத்தங்கள், கவலைகள், நிலவரமான ஆவி இல்ல, பெரிய சபைக்கு போறதில்ல, சபையில தேடுறதில்ல, சபைகள்ல நிறைய வருத்தங்கள், வேதனைகள், சபைக்குள்ள பல காரியங்களை பார்க்கிறோம். நான் சொல்லுகிற தேவ ஜனமே அப்படி அல்ல. சபையில நிலைத்திருக்கணும், கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். சபை என்பது ஒரு மனவாட்டி. இந்த மனவாட்டிக்குள்ள நம்ம வாழ்ந்து சரியாக வாழ வேண்டும், சரியாக நிலைநிற்க வேண்டும். நிலவரமான ஆவியை நமக்குள்ள தரித்திருக்க வேண்டும் என்று இந்த வேலையில என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும்
என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர், அவள் ஆவியை ஊற்றவர் ரெடியா இருக்கிறாரு. எழுப்புதல் வர்றக்கு தடையா அநேக காரியம் இருக்குது. தேசமெங்கும் பல காரியம் இருக்குது. ஆனா எழுப்புதல் வராத தடை நமக்குள்ள இருக்குது. அது என்னன்னு கவனமா இருந்து அது தடைகளை மாற்றி தேவனுக்காக பலிபீடத்துல வைக்கிற ஒரு தகன ஆடு எப்படி எரியுமோ அதை போல் நமக்குள்ள அக்கினி எரிந்து அவருக்காக பற்றி எறிவோம். கண்களை மூடிச்சோம் பண்ணுவோமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில பலிபீடத்துல வைக்கிற ஒரு தகன ஆடை போல, தகன பலியை போல நாங்களும் உமக்காக பரிபூர்ணமாய் எரிந்து உமக்காக ஆண்டவரே சாட்சியாய் வாழ, உமக்காக உலகத்தை வெறுத்து தேவனுக்காய் வாழ தேவன் கிருபை தருமணி ஜெபிக்கிற இந்த சாட்சிய, இந்த வேத வசனத்தை பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில தேவ நாம மகிழ்படும் ஜெபிக்கிற வெளியேற்பட்ட உங்க கரத்தின் வல்லமை, அதிசயத்தின் வல்லமை ஒவ்வொரு வாழ்க்கையில தேவனுக்காக வாழ்ந்து தேவனுக்காக கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு மனநிலைமையை தருவீராக என்று ஜெபிக்கிற. இரட்டை வேஷம் போடாத தேவனுக்காக உத்தமமாய் வாழ தேவன் கிருபை செய்யும் என்று ஜெபிக்கிற. கர்த்தர் அப்படியே செய்யுங்க, சாட்சி எழுப்பித்தாங்க. நேசனாக இயேசு மூலம் நான் ஜெபம் பண்ணி ஜெயங்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்து பிரகாசிங்க. தேவனுடைய ஒளி உங்களுக்குள்ள இருக்குது.